ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட்டு மேலே தட்டு ஓடு போடுவாங்க, இல்லை தலைச்செங்கல் அப்படிம்பாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் மெத்தட் என்னென்ன, அதோட பெஸ்ட்டு மெத்தட் ஒர்க்கிங் மெத்தட் என்னது, அதை போடையில் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களோடு போகும்படி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தலைச்செங்கல் போடுறதுல வந்து நம்ம வந்து என்ன ஒர்க்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம எங்கே தலைச்செங்கல் போடுறது, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் ஃப்ளோர், அந்த இடத்துல நம்ம வந்து இந்த முட்டிம்பாங்க சரிங்களா, அந்த செங்கலோட அரை துண்டு அப்படின்னு அதுதான் முட்டிம்பாங்க. ஸோ அதெல்லாம் அதை வந்து நம்ம எங்கே தலைச்செங்கலை போடுறோமோ அதெல்லாம் மேலே ஏற்றி அதை வந்து பிரேக் பண்ணணும், அதை வந்து உடைக்கணும். அதை உடைக்கிறது வந்து எப்படி உடைக்கணும் அப்படின்னா, மணலாகவும் உடைச்சிடக்கூடாது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பருசாகவும் அப்படி அரை அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி உடச்சிடக்கூடாது. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு ஜல்லி தெரியுமா, அந்த ஜல்லி சைஸுக்கு அப்படியே இருக்கணும் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு ஜல்லியை கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் தரைக்கு போட்டிருப்பீங்களா அந்த 1.5 ஜல்லியை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த சைஸு தான் நம்ம வந்து ஒவ்வொரு செங்கலையும் உடைக்கணும் சரிங்களா. ஏன்னா அதை வந்து மண்ணாக நொறுக்கணும் அப்படின்னா அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதனால் வெயிட் வந்து அதிகமாக வரும் சரிங்களா. நம்ம முட்டி போடுறதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் வந்து வெயிட் ஏறக்கூடாது அப்படிங்கிறனால தான். இல்லை அப்படின்னா நம்ம ஜல்லியோ வேறு ஏதோ மண் கூட போடலாம், பட் ஆனால் ரூஃபில் வந்து வெயிட் ஏறக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து முட்டியை வந்து பிரேக் பண்ணி போடுறோம். அதை வந்து நம்ம வந்து உடைக்காமல் ஃபுல்லாக அந்த முழு செங்கலாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கறவு கிடைக்காது. ஏன்னா ஒரு இடத்துல 3 இன்ச்சு வரும், ஒரு இடத்துல 1.5 இன்ச்சு தான் வரும். ஸோ அதனால நம்ம வந்து அது 1.5 இன்ச்சு அந்த சல்லு சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக பிரேக் பண்ணிடணும் சரிங்களா. எல்லா முட்டியும் 1.5 இன்ச்சுக்கு ஏற்றாப்புல பிரேக் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். சிமெண்ட் போட்டு நம்ம வந்து மாற்று மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மணலோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து முட்டியோட விரவி அதை வந்து அப்ளை பண்ணுறோமா, இல்லை அப்படின்னா சுண்ணாம்பு பொடி சரிங்களா, சுண்ணாம்பு கட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி பழைய காலத்து முறையில் நம்ம அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி, ஆனால் அது வந்து சுண்ணாம்பு போடுறதுனால என்ன யூஸஸ் அப்படின்னா கூலிங்காக இருக்கும் சரிங்களா. சுண்ணாம்புனாலே கூலிங் தான் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற முறை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இல்லை நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கணும், தலைக்கல் வந்து நல்ல எனக்கு வந்து வெயில் உள்ள ஏரியா நல்லா கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுண்ணாம்பு கட்டி அதுக்கேற்றாப்புல டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் கூலிங் இருக்கும். அதே ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மழை டயத்தில் கூட, வெயில் டயத்தில் ஓகே, பட் மழை டயத்தில் ரொம்ப வீடு வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னால் ஒரு 7 முடை போதுமானது சரிங்களா. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அந்த மணலோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. மணலோடு அதை வந்து எப்படி கலவைக்கு நம்ம வந்து கலவை பொடிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த சுண்ணாம்பு கட்டியோ அந்த சுண்ணாம்பு பொடியோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அந்த முட்டியோடு விரவிடணும் சரிங்களா. மிக்ஸ் பண்ணாமல் போட்டக்கூடாது. நிறைய இடத்துல வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேங்காங்க, முட்டியை தனியாகவோ அந்த கலவை பொடி தனியாகவும் போடுறாங்க. அந்த மாதிரி போடாமல் நல்ல 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட்டாக நம்ம லெவல் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கறவை கொடுக்கமோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து லெவல் கொடுக்கணும் சரிங்களா. லெவலுக்கு ஏற்றாப்புல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 அடி இருக்குன்னா ஒரு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கறவு கிடைக்கிற மாதிரி, அங்கேருந்து நம்ம தண்ணி ஃப்ளோ கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கறவு கொடுக்கணும். அதை வந்து எப்படி நம்ம வந்து முட்டி அடித்து போடையிலே போடணும்னா தண்ணியை ஃபுல்லாக விட்டுறணும் சரிங்களா. ரூஃபில் ஃபுல்லாக தண்ணியை விட்டு அதில் நம்ம வந்து முட்டியை மிக்ஸ் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த முட்டி கொண்டு போவையிலே சேர்த்து கொண்டு போயிடணும். அப்படி நம்ம வந்து அந்த தண்ணியை விட்டு கொண்டு போவையில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல தண்ணி நிற்கோ அந்த முட்டியில் போடையிலே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடம் வந்து பள்ளம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா முட்டியை மிக்ஸ் பண்ணி நல்லா குளிராக நனைச்சிட்டு நல்லா தேங்கி இருக்கிற மாதிரி தண்ணியை விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டியும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து அந்த முட்டிக்கு ஏற்றாப்புல அந்த தண்ணிக்கு ஏற்றாப்புல அந்த முட்டியும் நம்ம வந்து நேராக கறவை மாதிரி கீழே நீக்கி கொண்டு போகணும். எந்த இடத்துல கறவை கொடுத்துருமோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த தண்ணியை கொண்டு போனாலே போதும், நம்மளுக்கு வந்து கறவு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எங்கெங்கே கறவை கொடுக்கோமோ அங்கங்கே முட்டியை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் சரிங்களா. முட்டியெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மொங்காங்கட்டை மறந்துடக்கூடாது சரிங்களா. ஏன்னா 1-2 முட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு சைஸுக்கு தான் உடச்சிருப்போம். ஆனால் 1-2 பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பெருசாக இருக்கிறத வந்து நம்ம வந்து கீழே அமுக்கி விடணும். ஏன்னா நம்ம வந்து பள்ளமாக இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்.
எது எது பள்ளமாக இருக்கோ அது அது இடத்துல வந்து நமக்கு வந்து தண்ணி தேங்கியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த கூட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பொடியவோ இல்லை அப்படின்னா முட்டியவோ போட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து கீழே கொண்டு போயிடுவோம். ஆனால் மேடாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மொங்காங்கட்டையை வச்சு நம்ம வந்து அடித்து வந்து ஈக்குவலாக செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மொங்காங்கட்டையை வச்சு அடித்து நம்ம வந்து லெவல் பண்ணையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் லெவலாகிடும். சரிங்களா? ஸோ அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி லெவல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம அன்றைக்கி சாயந்தர நாள் நினச்சாலும் சரி, நினைக்கவே தப்பு இல்லை. ஸோ நல்லா நினச்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலை செங்கலை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அது ஒட்டுறதுக்கு அது வந்து செட் ஆகிடுச்சுன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா போடாமல் இருந்தால் நிறைய இடத்துல செட்டாகவே இருக்காது. மிதிக்கையில் உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா பாறை மாதிரி நல்ல உறுதியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த நாள் போடலாம். இல்லை நிறைய இடத்துல கொஞ்சம் மிதித்தோன்னே இறங்குது, அந்த மாதிரி மிதிக்க அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு இறங்குது அப்படின்னா அது வந்து உறுதித்தன்மை இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் போடுறது நல்லது. சரிங்களா? நீங்கள் அதை மிதித்து பார்த்து நல்லா செட் ஆகிருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைச்செங்கல் வந்து என்ன ரேஷியோவில் போடலாம் அப்படின்னா 1:9 மிக்சிங் ரேஷியோ வரைக்கும் போடலாம். சரிங்களா? இதில் பெரும்பாலும் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1:7 ஆர் 1:8. 1:8 வந்து நார்மல். சரிங்களா? 1:9 வந்து மேக்ஸிமம். சரிங்களா? 1:9 வரைக்கும் வேண்டாம். நம்மளுக்கு ஒரு முறைக்கு ஒரு 32, 1:8னா ஒரு 32 சட்டி மணல் வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம நார்மல் பாண்டோட சைஸுக்கு ஏற்றாப்புல இது வந்து மாறலாம். பெரிய பாண்டாக இருந்தால் இது வந்து சைஸ் வந்து மாறலாம். ஸோ சின்ன பாண்டாக இருந்தால் இதோட சைஸ் வந்து மாறலாம். சரிங்களா? ரேஷியோ வந்து ஒரு சட்டிக்கு வந்து நம்ம வந்து 8 சட்டி மணல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மேலே போடுற தலைச்செங்கல் வந்து போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த சிமெண்ட்டு மாற்றை வந்து மேலே வந்து போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு பாலை வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி தான் நம்ம வந்து இதை வந்து ஒட்டுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டு பாலை மிக்ஸ் பண்ணி ஊட்டுறதுனால ஸோ அதுலேயும் சிமெண்ட் இருக்கிறதுனால ஸோ இதோட சிமெண்ட் மிக்சிங் வந்து இந்த ரேஷியோ வந்து போதுமானது. அஸ் பர் டிசைன் பிரகாரம் இந்த ரேஷியோ வந்து போதுமானது. மேக்ஸிமம் 9 வரை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து அந்த லேயருக்கு ஏற்றாப்புல கறவு கொடுத்தாப்புல ஒட்டணும். சரிங்களா? ஸோ அது வந்து கறவு வந்து எப்படி கிடக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கறவை வந்து ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மாலை வந்து அந்த ஆப்போசிட்டுக்கு ஏற்றாப்புல மாலை கொடுத்துட்டு நீங்கள் தலைக்கல்லை வந்து நீங்கள் வந்து எப்படினாலும் ஒட்டிக்கலாம். ஸோ தலைக்கல் வந்து உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் வரணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க்கறதுக்கு வந்து நீட்டான லுக்காக கிடைக்கும். இப்போ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு நீட் அண்ட் கிளியர் லுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.